திரும்பி படுக்கும் போதெல்லாம் அவ விசும்பி அழுறது எனக்கு கேக்குது. எப்படி என்னால தூங்க முடியும்? ஆனா நானும் மனசுக்குள்ள அழுதுகிட்டு தான் இருந்தேன். ஒரு அண்ணனா ஒன்னும் பண்ண முடியாம இருக்குமேன்னு மனசெல்லாம் வலி. இப்பதான் மனசுல புயல் ஓஞ்ச மாதிரி இருக்கு. நான் மட்டும் தூங்கவா செஞ்சேன்? நானும் ராத்திரி எல்லாம் நம்ம குலசாமி வெட்டுடையாளத்தான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த வெட்டுடையால் தான் நேரா மகளிர் ஆணைய அதிகாரி ரூபத்துல வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த வச்சுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் உனக்கு இவ்ளோ ரகசியம் ஆகாதியா? ராத்திரி முழுக்க எங்க கூட தானே இருந்த. இப்படி மகளிர் ஆணையரை கூட்டிட்டு வர போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? நாகு, நான் தான் சொல்றேன்ல, எனக்கே இவ்வளவு தெளிவா தெரியாது. நான் போலீஸுக்கு போலான்னு தான் நினைச்சேன். ஆனா என் ஃப்ரெண்டு தான் மகளிர் ஆணையத்துக்கு கால் பண்ணுன்னு சொன்னார். சரி, ஒரு துணிச்சல்ல போன் பண்ணி பாப்போன்னு பண்ண பார்த்தா உடனே வந்துட்டாங்க. ஆனாலும் நீ மகளிர் ஆணையரை கூட்டிட்டு வந்ததாயா சரி. போலீஸ கூட்டிட்டு வந்திருந்தா அந்த கதிரேசன் ஏதாவது சரி கட்டி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாரு. எப்படியோ என் தங்கச்சி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு அண்ணனா அதை சரியா பண்ணி கொடுத்துட்டேன். மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, மல்லி தான் கொஞ்ச நாள் இங்க வர முடியாது. விஜய் தம்பியும் நம்ம கூட கொஞ்ச நாள் பேச மாட்டாரு. அதுக்கு என்ன செய்ய முடியும் நாகு? என் தங்கச்சிக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்ண முடியும். ஆனா யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் புரியுதியா? ஒரு செம்ம பாயிண்ட சொல்லி எல்லாரையும் லாக் பண்ணிட்டயா? அதுலதான் ஆத்திரமாயி அவளுக்கு வெறியே புடிச்சு மாலையெல்லாம் பிச்சு எரிய ஆரம்பிச்சிட்டா. எந்த பாயிண்ட்? வெறுமன அவ ரேணுகா இல்லன்னு மட்டும் சொல்லாம அவளுக்கு அம்னிஷா இருக்குன்னு சேர்த்து சொன்ன பாரு, அதுதான் செம்ம ஐடியா. பின்ன யோசிச்சு பார்த்தேன். அவ ரேணுகா இல்லைன்னு சொன்னா அவ நாம எடுத்த டிஎன்ஏ டெஸ்டையே நமக்கு எதிரா திருப்பி விட்டுருவா. அதான் நான் இந்த பாயிண்டையும் சேர்த்து விட்டேன். இப்ப அவ கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, இல்ல அம்னீஷியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அம்னீஷியா இருக்குன்னு சொன்னா மகளிர் ஆணையத்துல கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. குணமாயிருச்சுன்னு சொன்னா சுத்தி இருக்க நாமெல்லாம் கேள்வி கேட்போம். அப்போ அவ குணமானதா கூட காட்டிக்க முடியாது. அந்த ரெண்டு சேரும் போதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ரெண்டையும் ஒண்ணு சேர்த்துட்டேன். இனிமே அவ எப்பவும் கல்யாணத்துக்கு ஆசைப்படவே முடியாது. ஆனா யோ, நானும் பாத்துட்டேன். இத்தனை வருஷத்துல இவ்ளோ புத்திசாலித்தனமா நீ ஒரு தடவை கூட யோசிச்சது இல்லையா? நமக்கு வேண்டிய உங்க வாழ்க்கை பிரச்சனைன்றப்போ புத்தி தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படியோ யா, மனசுல இருந்த ஒரு பாரமே இறங்குன மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாப்போம். ரேணுகா, என்னம்மா இதெல்லாம்? நான் போறேன்ப்பா. நான் எங்கேயாச்சும் போறேன். இதுக்கு மேல என்னால அவமானப்பட முடியாதுப்பா. என்ன அனுப்பி வச்சிருங்கப்பா. அம்மாடி, என்னம்மா சொல்ற? அக்கா, என்ன ஆச்சுக்கா? அந்த நாள்ல இருந்து எதுக்காவது நான் அசிங்கப்படுறேன், எதுக்காவது அவமானப்படுறேன். ஒரு நாள் கூட அந்த வீட்டுல நான் கௌரவமா இருந்ததே இல்ல. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நான் போறேன்ப்பா. அம்மாடி, மாப்பிள்ள உன்னை நல்லதனமா பாத்துக்கிறாரு, அதுல ஒரு குறையும் இல்லையே. நல்லதாப்பா பாத்துக்கிறாரு. ஆனா அந்த மல்லிக்கான இடம் எனக்கு இல்ல. முதல் வைஃபா எனக்கான எல்லா உரிமையும் இருந்தும் நான் அந்த வீட்டுல தள்ளிதான்ப்பா நிக்கிறேன். அந்த மல்லிதான் எல்லாம். அவ வைக்கிறதுதான் சட்டம். அவ அனுமதிச்சாதான் நான் விஜய் கிட்ட பேச முடியும். எனக்கான இடத்துக்காக போராடி போராடி நான் அவமானப்பட்டதுதான் மிச்சம். பிளீஸ்பா, என்னை ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருங்க. நான் அங்க போய் நிம்மதியா இருப்பேன். அக்கா, நீ எதுக்கு ஆசிரமத்துக்கு போகணும்ன்ற? உனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கான இடத்த வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். நீ அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு போறியா? அவர் எனக்கு இனி கௌரவமான இடத்தை கொடுத்து வச்சிருப்பாருன்ற நம்பிக்கை இல்ல. என் கல்யாணம் நின்னுடுச்சு. ஆனா அவருக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்ல. என்னை இந்த பக்கம் அனுப்பிட்டு அவளோட முந்தானிய புடிச்சுக்கிட்டு அவ கூட சுத்த கிளம்பிட்டாரு. அவரை நம்பி நான் எப்படி வாழ முடியும் சொல்லு? ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கைக்காக அவர்கிட்ட தர்மம் எடுக்கிற மாதிரி இருக்கு நிஷா. நீ எதுக்குக்கா தர்மம் எடுக்கணும்? இது உன்னோட வாழ்க்கைக்கா. நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு போனாலும் அந்த மல்லி அங்க வாழ முடியாது. உன் சம்மதம் இல்லாம பண்ண அந்த கல்யாணம் செல்லாதுன்னு தான் கோர்ட்டே சொல்லும்.
அதனால விஜய் மாமா உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிஷா. ஆனா யதார்த்தத்துல இதெல்லாம் சாத்தியமா சொல்லு. நான் விஜய உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். என்னால அவர் மேல கேஸ் போட முடியுமா? அவருக்கு கொன்ல ஏத்தி பார்க்க முடியுமா? அவரை கஷ்டப்படுத்தாம விலைக்கு போயிடுறதுதான் நான் அவருக்கு செய்யற கைமாறு. நீ அவர் மேல இவ்வளவு காதலா இருக்கிற, ஆனா அவருக்கு அந்த காதலே இல்லையே. மல்லி கூட கொஞ்ச நாள் வாழ்ந்ததுனால பிரிய மனசு இல்லாம இருக்காருன்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் பிரியற எண்ணமே இல்லாம இருக்காரு. அப்பா, அவருக்கு காதல்லாம் மல்லி மேலதான். அவர் ஒரு கடமைக்காக நம்ம அக்காவை அங்க வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. அது தவிர அக்காவுக்கு வேற எந்த இடமும் கொடுக்க அவர் ரெடியா இல்லப்பா. என் பொண்ணு அப்படிலாம் அவர் நினைச்சிட முடியுமா? நான் பார்த்து கொடுக்குற இடம் தான் அந்த மல்லிக்கு. முதல்ல அந்த பொண்ணு நல்லவளா இருக்காங்கிற காரணத்தினாலதான் 2 பேரும் அக்கா தங்கச்சியா இருந்துட்டு போகட்டும்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னைக்கு அவ என் பொண்ணை துரத்தி விட்டு முடிவு பண்ணாலோ அப்பவே அவளுக்கு அந்த வாழ்க்கையில இடம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் முடியட்டுன்னு இருந்தேன். அவ அதையும் ரொம்ப சாமர்த்தியமா நிறுத்தி விட்டான். இனி ரொம்ப நாள் அவங்க இருந்துட முடியாதுமா. என் வார்த்தையை நம்புமா. கூடிய சீக்கிரமே அந்த வாழ்க்கையில உன்னை உட்கார வைக்கிறது ஏன் பொறுப்புமா. நான் அது வரைக்கும் எங்கேயாவது போடுறேன்ப்பா. அம்மாடி, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதம்மா. நீ செத்து பொழைச்சி எங்க வாழ்க்கையில வந்திருக்கிற. உன்னை நாங்க எங்களோட குலசாமியா தான் பாக்குறோம்மா. அவர் மனசு திருந்தி வர்ற அன்னைக்கு வரட்டும். அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. அப்பா உனக்காக சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. நீ என்ன செய்யணுமோ செய்யலாமா. ஆனா இங்கேருந்து எங்கேயும் போறேன்னு மட்டும் சொல்லாதம்மா. அப்பாவுடைய மனசு தாங்காதுமா. அக்கா, என்ன பிரச்சனைனாலும் நம்ம அதை சேர்ந்து சந்திப்போம், சரியா? நீ போறேன்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ்கா. உனக்கே தெரியும், நீ எனக்கு அக்கா இல்ல, என்னோட அம்மா மாதிரி. ஹலோ ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் நல்ல தம்பி. நல்ல தம்பி சார், சொல்லுங்க. என்ன சார், கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அது ஒண்ணும் இல்ல சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ஃப்ரீயா இருந்தா நேர்ல வர முடியுமா? கண்டிப்பா சந்திக்கலாம் தம்பி. ஓகே சார், நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சரி தம்பி, நாங்க வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. அம்மாடி, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அந்த போலீஸ் ஆபீசரோட ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். ம், சரியா? சரிங்கப்பா. நீ சாப்பிடுங்க. ம். அக்கா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிடு, சரியா? ம். பாஸ், நீங்க இப்படி டென்ஷனா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கூலா இருங்க பாஸ். எப்படா கூலா இருக்க முடியும்? இந்த ப்ராஜெக்டுக்காக நான் எத்தனை மாசம் வேலை பார்த்திருக்கேன்னு தெரியுமா? எவ்வளவு ரிசர்ச், எத்தனை நாள் ஸ்டடி, எல்லாம் ஒரே நாள்ல போயிடுச்சு. அதுக்குள்ள புஷ்னு போயிருச்சுன்னு எப்படி முடிவு பண்ண முடியும் பாஸ்? கல்யாணம் மட்டும் தானே நடக்கல, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாப்போம் பாஸ். நவீன், ஒரு நிமிஷம் இரு. சுடர், சுடர், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? எல்லாமே முடிஞ்சு போச்சு ராகு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாத. அப்படி எல்லாம் முடிஞ்சிடாத. அப்படி முடியவோ நான் விட மாட்டேன். கோவில்ல கல்யாணமே நடக்கல ராகு. அந்த விஜய் என் கழுத்துல தாலி கட்டல. கல்யாணமே நின்னு போச்சு. உனக்கு தெரியுமா தெரியாதா? அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் சுடர்? இங்க பாரு, நாங்க இல்லையே தவிர அங்க நடந்த எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அங்க நடந்த ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். ரகு, ஏதாச்சும் பண்ணிருக்கலாம்ல. அந்த கல்யாணத்தை மட்டும் நடக்க வச்சிருக்கலாம்ல. என்னால முடிஞ்ச விஷயம்னா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பேனா? அது நம்மளோட கையை மீறின விஷயமா போயிடுச்சு. மொத்தமா முடிச்சிருச்சு ரகு. நம்மளோட கனவு, பிளான் எல்லாமே தகர்ந்துருச்சு. அவளோட அண்ணனை வச்சு
செம்மையா வேலை பண்ணிட்டான். நேரா மகளிர் ஆணையத்தை கூட்டிட்டு வந்துட்டான். போலீஸ் ரவுடி இப்படி யாரையும் கூட்டிட்டு வந்தா நாம சமாளிச்சிருவோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அத மகளிர் ஆணையத்தை கூட்டிட்டு வந்துட்டான். என் கல்யாணம் நின்னுடுச்சு ரகு. என் மனசே உடைஞ்சு போச்சு. எனக்கு புரியுது சுடர், உன் வலி எனக்கு புரியுது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்து சின்னதா கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திருந்தா போதும். எப்படியும் ஒரு குழந்தைய பெத்து நான் தான் விஜய்க்கு பொண்டாட்டேன்னு பொறுமையா நின்னு இருப்பேன். ஆனா அது அந்த மல்லி சட்டுன்னு பறிச்சுட்டா. சுடர், இனி நடந்ததையே பேசி பிரயோஜனம் இல்ல. கல்யாணம் நின்னு போய் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அடுத்து என்ன நடந்துச்சு அத மட்டும் நீ சொல்லு. நாங்க வீட்டுக்கு வந்தோம் ரகு. பின்னாடி அந்த மல்லியும் வந்தான். இனி ஒரு நிமிஷம் கூட என் பொண்ணு இருக்கிற இடத்துல இவளை வச்சிருக்க முடியாதுங்க. நடந்த விஷயத்துக்கும் மல்லிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பொண்ணு இருக்கிற இந்த வீட்டுல இந்த மல்லி இருக்கவே கூடாதுங்க. இதுல உங்களுக்கு சம்மதமா இல்லையா? சம்மதமே இல்ல. இந்த வீட்டுல என்னைக்கு என் பொண்ணு மட்டும் இருக்க முடியுமோ அன்னைக்கு நான் என் பொண்ணை இங்க அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் அவன் என் வீட்டுல இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம். ஐயோ கிளம்புமா, முதல்ல கிளம்புமா. சுடர், நீ சொல்றத பார்த்தா நாம கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் இழந்தில்ல. இப்ப கூட நீ கதிரேசனுடைய மகளா அவருடைய வீட்டுல தான் இருக்க. அது மட்டும் இல்லாம விஜய் உட்பட மத்தவங்க யாருக்கும் உன் மேல சந்தேகமே இல்ல. அடுத்து என்ன செய்யலாங்கிறத யோசிக்கலாம். வேற என்ன பண்ண முடியும் ரகு? மறுபடியும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாதா சுடர்? இப்ப குணமாயிடுச்சு, அம்னிஷா பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு அதே டாக்டர்ஸ வச்சு சர்டிபிகேட் வாங்கினா தாலியை கட்ட வச்சிடலாம்ல. தாலி கட்ட வச்சிடலாம். ஆனா அம்னிஷா குணமாயிடுச்சுன்னு சொன்னா எல்லாரும் பழைய விஷயத்தை கேட்டு சாகடிக்க மாட்டாங்களா? நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் கேட்டா எனக்கு என்ன தெரியும் ரகு? நான் செமையா மாட்டிப்பேன்ல. ஆமால, அதுக்கு தான் இந்த அம்னிஷான்னு பிளேவே பண்ணோம். நாம பண்ண விஷயமே நமக்கு எதிரா போயிடுச்சு. இப்ப என்னதான் பண்றது சுடர்? எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ரகு. அந்த மல்லி உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கும் விஜய்க்கும் கல்யாணத்தை நடத்த முடியாது. அவதான் இவ்வளவு வேலையும் பண்ணிருக்கால, கல்யாணத்தை நிறுத்திருக்கா. இத வச்சு விஜய் அவளை தள்ளி வைக்க முடியாதா? அதுக்கு வாய்ப்பில்ல ரகு. அந்த விஜய் என்னை யாரும் தப்பு சொன்னா எப்படி நம்ப மாட்டாங்களோ அப்படி மல்லியை சொன்னாலும் நம்ப மாட்டான். இப்ப கூட அந்த மல்லி எனக்கும் இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றான். அத அவன் அப்படியே நம்புறான். சுடர், உன்னோட சிக்கல் எனக்கு புரியுது. இப்ப நீ பத்திரமா தான் இருக்க. ஒரு 2-3 நாள் நீ அப்படியே இரு. நான் என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். சீக்கிரம் ரகு. எனக்கு இப்படியே இந்த கதிரேச முகத்தையும் நிஷா முகத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த மல்லி அங்க விஜயோட போடுறத என்னால சகிச்சிக்கவே முடியல. சீக்கிரம் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு. பண்றேன், பண்ணிட்டு கூப்பிடுறேன். என்ன பாஸ், நம்ம சுடர் நிஜமாவே விஜயோட முத பொண்டாட்டின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டா போல. இவ்ளோ ஃபீல் பண்றா. கொஞ்ச நாளா அந்த வாழ்க்கையிலே இருக்கால, அதான் அவளுக்கு அந்த ஆசை வந்துருச்சு. அது நமக்கும் நல்லதுதான். பார்க்கலாம். வணக்கம், நான் கதிரேசன், விஜயோட மாமனார். விஜய் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு சார். உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு மாப்பிள்ள. ஒரு கேஸை கையில எடுத்துட்டா கிரிமினல் பிடிக்காம விட மாட்டீங்களாமே. உங்க திறமையை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. இதுல நம்ம திறமை என்ன சார் இருக்கு? எல்லா கிரிமினல்ஸும் தப்பு பண்றப்ப ஏதாவது ஒரு தடயத்தை கண்டிப்பா விட்டுருவாங்க. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா ஈஸியா அவங்கள பிடிச்சிடலாம். அப்படியா? நமக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த பணத்தை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துடணும். கண்டிப்பா பண்ணிடலாம் சார். ஆமா, எக்ஸாக்ட்டா எவ்வளவு அமௌண்ட் சார் மிஸ் ஆயிருக்கு? 50 லட்ச ரூபா தம்பி. 50 லட்சமா சார்? அந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு தொழில் ஃபைனான்ஸ் பண்றது தான். ஒரு கஸ்டமர் அன்னைக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணாரு. அதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணி தானே என் வீட்டு லாக்கர்லயே வச்சேன். அந்த லாக்கர்ல வச்ச விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கெல்லாம் தெரியும்? என் வீட்டுல நான், என் பெரிய பொண்ணு ரேணுகா, என் சின்ன பொண்ணு நிஷா, நாங்க 3 பேரும் தான் இருந்தோம். பணத்தை ரிட்டர்ன் பண்ண அந்த கஸ்டமருக்கு
நீங்க அந்த பணத்தை லாக்கர்ல வச்சீங்கன்ற விஷயம் தெரியுமா? அவர் அப்பயே கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் வச்சேன். கூட என் பொண்ணுங்க மட்டும் தான் இருந்தாங்க. சார், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்தர் அதை எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்கா? அந்த பணமே அவங்களோடய தானே, அவங்க எதுக்கு எடுக்கணும்? ஏதாவது வேணும்னு அவங்க சொன்னாலே நான் கொடுத்துட போறேன். சப்போஸ் அவங்கள வேற யாராவது மிரட்டி எடுக்க வச்சிருக்க முடியுமா? உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, என் பெரிய பொண்ணு ரேணுகா இருக்காளே, அவ ஒரு குழந்தை மாதிரி. அவளுக்கு அம்னீசியா இருக்கு. அவளுக்கு இந்த பண விஷயமெல்லாம் புரியவே புரியாது. சின்ன பொண்ணு என் கூட பிசினஸ் பாத்துக்கிறவ தான். ஆனா பண விஷயத்துல என்னை விட ரொம்ப கெட்டிக்காரி. அவங்க 2 பேர் மூலமாவும் அது வெளியில போயிருக்க வாய்ப்பே இருக்காது. சரி, அந்த பணத்தோட டீடைல்ஸ், சீரியல் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அந்த பணம் கணக்குல வராத பணம். ஆனா கொடுக்கல் வாங்கலாம் பெரும்பாலும் அப்படிதான் நடக்கும். அதனால அந்த டீட்டெயில்லாம் இல்ல. உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட பணத்தை கொடுத்தவரு ஒருவேளை பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிருக்கலாம்ல. அவர்கிட்ட அந்த டீடைல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாவது இந்த மாதிரி கிடைக்குமான்னு பாருங்க. ஏன்னா அந்த பணத்தை எடுத்தவன் பணத்தை செலவழிக்கிறத வச்சுதான் நாம அவனை பிடிக்க முடியும். நான் கேட்டு பாக்குறேன். வேற வழி எது இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நிச்சயமா சார். அப்ப நான் கிளம்பலாமா? கிளம்பலாம் சார். எனக்கு பணம் கூட முக்கியம் இல்ல தம்பி. என் வீட்டுக்குள்ள வந்து அந்த பணத்தை தொட்ட திருட யாருன்னு எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். நீங்க கவலைப்படாம இருங்க. சீக்கிரமா அவனை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, நான் வர்றேன். ஓகே சார். மல்லிமா, கிட்ட வாங்க. வலிக்குதா மல்லிமா? அப்போ வலிச்சிச்சு, இப்ப வலிக்கல வெண்பா. ரேணுமா ஏன் திடீர்னு உங்க கழுத்தை நெரிச்சாங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அது ரேணுகாமா கல்யாணம் நடக்கலல்ல, நான் தான் அதுக்கு காரணம்னு நினைச்சு கோவமாயிட்டாங்க. நீங்க தான் காரணமா மல்லிமா? நான் காரணம் இல்ல வெண்பா. பாபு மாமா அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. பாபு மாமா ஏன் இப்படி பண்ணாங்க மல்லிமா? நான் பாபு மாமாவோட தங்கச்சி. நான் தான் உன்னை நல்லா பாத்துப்பேன்னு பாபு மாமா நம்புறாங்க. அதனாலதான் அப்படி பண்ணாங்க. பாபு மாமா ரொம்ப நல்ல மாமா, அதான் இப்படி பண்ணிருக்காங்க. பாபு மாமா சொல்றதுதான் சரி. நீங்க என்ன எப்பவுமே நல்லா பாத்துப்பீங்க. வெண்பாச்சலம், என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? கிச்சடி டாடா. நல்லா மென்னு சாப்பிடணும், சரியா? இப்படியா டாடா? ஆமா, என்ன ஃபுட்னாலும் நல்லா மென்னு தான் சாப்பிடணும், சரியா? எங்க நீங்களும் உட்காருங்களா? சாப்பிட எடுத்து வைக்கிறேன். இல்ல மல்லி, எனக்கு பசி இல்ல. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ வெண்பாக்கு சாப்பாடு விட்டு. ரேணுகா அக்கா போனதுல உங்களுக்கு வருத்தமா இருக்கா? வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நான் விட்டு கொடுக்க முடியாது மல்லி. அத ரேணுகா தான் புரிஞ்சுக்கணும். டாடா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன வெண்பா? ரேணுமா தான் என்ன பெத்தம்மான்னு சொன்னீங்க. ஆமா, நான் உனக்கு நிறைய தடவை சொல்லிருக்கேன். இப்ப எது கேக்குற? இல்ல, என் அம்மா கூட பேசணும், விளையாடணும், வெளியே போகணும்னு சொன்னீங்க. ஆனா என்ன பெத்த அம்மானா இப்ப தாத்தா வீட்டுக்கு போனாங்கல்ல, அப்ப ஏன் டாடா என்னையும் கூட்டிட்டு போல? சொல்லுங்க டாடா, எதுக்கு என்ன கூட்டிட்டு போல? ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க? அவ உன்னை பெத்தவளா இருந்தா கூட்டிட்டு போயிருப்பான். யாரோ ஒருத்தி தானே, அது அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். வெண்பா, உனக்கே தெரியும் ரேணுகா அம்மா நார்மலா இல்ல. அவங்களுக்கு மைண்ட்ல சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவங்க பழசெல்லாம் மறந்துட்டு இருக்காங்க. அதனால மேபி அவங்களுக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்னு தோணல. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. நீ ரேணுகா அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தெல்லாம் படக்கூடாது. எல்லாமே சரியாயிடும். நான் வருத்தப்படல டாடா. அம்மானா என்னையும் கூட்டிட்டு போகணும்ல, அதான் கேட்டேன். ரேணுமா போனதே நல்லது டாடா. அவங்க இருந்தா ஏதாவது சண்டை வந்துட்டே இருக்கு. மல்லிமா அவங்க வீட்டுக்கு வர போயிடுவாங்க. ரேணுமா இல்லனா
மல்லிமா எப்பவும் இங்க இருப்பாங்கல்ல. மல்லிமா தான் வேணும்டாடா. ஆஹா, ரேணுகா வீட்டை விட்டு போயிட்டா. பிரச்சனை நாம விரும்பின மாதிரியே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தேன். ரேணுகா இங்கிருந்து தனியா கிளம்பி போனது இப்படி ஒரு சிக்கலை உண்டாக்குதா? வெண்பா கேக்குறது சரிதானே? அப்போ ரேணு உண்மையான அம்மா இல்லையா? எது எப்படியோ ஒரு நல்ல பாயிண்ட கையில புடிச்சு கொடுத்துட்டா. தேங்க்ஸ் வெண்பா. இத வச்சு பிரச்சனையை கிளப்பி விடுவோம். விஜயும் மல்லியும் நிம்மதியா மட்டும் இருந்துடவே கூடாது. இல்ல, என் அம்மா கூட பேசணும், விளையாடணும், வெளியே போகணும்னு சொன்னீங்க. ஆனா என்ன பெத்த அம்மானா இப்ப தாத்தா வீட்டுக்கு போனாங்கல்ல, அப்ப ஏன்டா என்னைய கூட்டிட்டு போல? சின்ன பொண்ணு இந்த வெண்பா. அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுச்சு. கூடவே இருக்கோம், எல்லாத்தையும் கவனிக்கிறோம். நமக்கு இந்த கேள்வி தோணல பாரு. இந்த ஒரு கேள்வி போதும். அவளை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.